உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த கனவு. வெல்த், பணம் சம்பாதிக்கிறது சார்ந்த சில கனவுகள் என்னென்ன நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து கேரியருங்க. கேரியரும் வெல்த்தும் சம்மந்தப்பட்டதான். கேரியர்னா நம்ம என்ன தொழில் பண்றோமோ, இல்ல என்ன வேலைக்கு போறோமோ, அது நம்மளுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன? சொந்தமான தொழிலா, வேலையா? அப்படிங்கிற மாரி ஒரு இது. விவசாயமா? அந்த மாரி நம்ம என்ன ஒரு இதுல இருக்க போறோம் அப்படிங்கிறது. அப்புறம் உறவுகள், ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான கனவுகள். எப்படி இருக்கணும்? அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், மனைவி, கணவன், குழந்தைகள், கூட உடன் பிறந்தவர்கள், தாத்தா, பாட்டி, இவங்களோட உறவுகள் நமக்கு எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற சார்ந்த கனவுகள். இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்னா, என்ன மாதிரி கனவுகள் நீங்க வச்சிருக்கிறீங்க? உதாரணமா வெல்த் வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்த் கொஞ்சம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அதுக்கு தான் நம்மளுடைய நேரத்த ஒரு நாள் 8 மணி நேரம், 10 மணி நேரம் நம்ம என்ன சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கே நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? அதிகப்படியான நேரம். அப்போ அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசுறதுல சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெல்த் ஜெனரேட் பண்றதுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம வந்து 5 கோடி வருஷம் சம்பாதிக்கிறவங்களும், இல்ல 10 கோடி சம்பாதிக்கிறோம், 100 கோடி சம்பாதிக்கிறவங்க, இல்ல ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும். அந்த 8 மணி நேரம், 10 மணி நேரங்கிறது உட்கார்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடியோ, இல்ல ஒரு வெளியில இப்போ ரோட்ல போறவங்க, நமக்கு அந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க பார்க்குறோம். மார்க்கெட்டிங் சம்மந்தமா வெளி வேலைகள்ல போறது, டிராவல் பண்றவங்க. எந்த இது எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 8, 10 மணி நேரம் நம்ம ஓடி தான் இந்த பணத்த ஈட்டுறோம். அப்போ எனக்கு வந்து இந்த வருஷத்துல எவ்வளோ சம்பாதிக்கலான்னு ஒரு கனவு நான் யோசிச்சிருக்கிறேன். 2024 தொடங்கி 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த 24 முடியிறப்போ, இந்த இவ்வளோ பணம் எனக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சும்மா ஒரு கனவு நான் யோசிச்சு பார்த்தேங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிற மாரி யோசிச்சீங்கன்னா, என்ன கனவு தோணுது? எவ்வளோ தொகை நான் சேர்த்திருப்பேன்? என்னோட அக்கவுண்ட்ல இவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னோட சம்பாத்தியத்த பத்தி நான் கேட்கல. இவ்வளோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரியான ஒரு கனவுன்னா என்ன நம்பர் சொல்லுவீங்க? சும்மா ஒரு 2, 3 பேரு நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. யார் வேணாலும் பேசுங்க. நான் இவ்வளோ தொகை சம்பாதிக்கலாம்னு இருக்கிறேங்க. அப்படி. இத்தனை ரூபா, இத்தனை லட்சம், இத்தனை கோடி அந்த மாரி. அந்த மியூட் பட்டன் மாரி மைக் மாரி இருக்கு பாருங்க. அது மேல தொட்டீங்கன்னா அன்மியூட் ஆயிரும். ஆனா ஒரு 5 crore. ஓகேங்க. 5 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்றாங்க ஒருத்தர். இப்போ நான் வாங்குறது மாசம் 10,000 வாங்கிட்டு இருக்கிறேன். கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 1 கோடின்னு சொல்றேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறதுக்கும் நான் கனவு காண்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். கனவுங்கிறது நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்மளோட எல்லைக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறோம். அதுதான் கனவா நான் கேட்கிறேன். சொல்லுங்க. அடுத்து யாராவது பேசுனீங்க? 50 லட்சம். ஓகேங்க. Kevin, 1 crore. 1 crore. ஓகே. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்துங்க நம்ம ஒரு சும்மா இன்னைக்கு தான் ஒரு நோட் போட்டு நான் வந்து கனவுகளுக்கான ஒரு டைரி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அந்த மாதிரிங்க ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். சும்மா ஒரு நோட் போட்டுங்க. இதில் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் இருக்க வரைக்கும் இந்த உலகத்துல எனக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நான் இங்கே இருக்க வரைக்கும் எனக்கு எந்த நோய் வராமல் நான் வந்து ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கனவு. உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கனவு. தேவையில்லாமல் ஒரு காய்ச்சல் தலைவலி எது வந்தாலுமே எனக்கு வந்து தானே சரியாயிரும். என் உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் வைக்கிறேன். எனக்கு 40 வயசு இப்போ ஆகுதுங்க. 40 வயசு ஆனால் எனக்கு இந்த இது வந்துடும், 50 வயசு ஆனால் அது வந்துடும், 60 ஆனால் அது வந்துடும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நோயை பற்றி நினைப்பு வராமல் நான் இருக்க வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கனவை உடல் ஆரோக்கியத்துக்காக வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இப்படி தான் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு 4-5 கோடிக்கு அந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அப்படியே அந்த நோட்டில் வந்து நம்ம எழுதிக்கலாம். உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியாக கல்யாணம் ஆனவங்களா இருந்ததுன்னா எனக்கும் மனைவிக்கும் இனிமேல் வந்து தேவையில்லாத விவாதங்களோ ஒரு சண்டையோ வராமல் இருக்கும். நாங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியான வி ஆர் த பெஸ்ட் கப்பலுங்கிற மாதிரி நாங்கள் இருப்போம். எந்த சண்டை சச்சரவு இல்லாமல்
மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி ஹோம் அப்படிங்கிறது ஒரு கனவு. அதே மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, டீனேஜில் இருக்கிறாங்க, இல்லை வந்து 2 வயசுல இருக்கிறாங்க, 3 வயசுல இருக்கிறாங்க, எல்லாமே வந்து குழந்தைகளோட தேவையில்லாமல் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க வருத்தப்பட வைக்கிற மாதிரி, அழ வைக்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக என்னுடைய குடும்பத்தில் இருப்போம். 4 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கிற அந்த குடும்பங்கிறதுக்குள்ளே வந்து எல்லாமே நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு பேச்சு போக்குவரத்து, எங்கே போனாலும் சேர்ந்து போகிறது வர்றது எல்லாமே வந்து நாங்கள் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோட ஒரு ஹார்மனிங்கிறது என்ன சொல்கிறதுங்க, ஒரு நல்ல நல்லிணக்கம் எங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. நான் இருக்க வரைக்கும் எல்லாருமே இந்த வாழ்க்கையில் உலகத்தில் எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருவாங்களோ அது வரைக்கும் வந்து நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்மனி. அதே மாதிரி அடுத்த சர்க்கிள் எடுத்திங்கன்னா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் நங்கையால் குழந்தையால் அப்புறம் வேற யாரும் இருக்கிறாங்க நம்ம வீடு, நம்ம நெருக்கமான ரத்த சொந்தங்கள்னு பார்த்தோம்னா பெரியம்மா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாத்துக்கூடையும் நல்லிணக்கமாக பாசமாக அன்பா யாரை நினைச்சாலும் எனக்கு எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறது கூட ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான தேவைகள். நமக்கு அதிகமான உறவு நம்ம சிக்கல் பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா நெருக்கமான உறவுகள் கூட தான் நம்ம சிக்கல் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் ஒரு கனவான வைக்கும் பொழுதுங்க, இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா எல்லாரும் வந்து கோர்ட்டு கேஸில் லெவலில் போயிட்டு இருக்கிறோம். எங்கே போய் நம்மெல்லாம் நல்லிணக்கமாக இருந்து சிரிச்சு பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், என்னுடைய கனவு இன்னைக்கு இருக்கிற நிலைமை வச்சு நான் யோசிக்கல. ஆனால் எனக்கு நான் எதிர்பார்க்கறது இது. அப்போ எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நாங்கள் அன்பாக இருப்போம். எல்லாரும் ஒரு ஒரு விசேஷம் போக்குவரத்துனா எல்லாரும் ஒன்றா இருந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஒரு விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு எங்கே பார்த்தாலும் சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும், கல்யாண காட்சிகள் பார்த்தோம்னா நல்லா பேசிக்கிட்டு எல்லாம் கலகலப்பாக இருக்கிற மாதிரி அதுதான் அப்படி தான் இருக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒருத்தர் பிடிக்கல, அவங்களோட சண்டை, அவங்களோட பேச்சுவார்த்தையில போக்குவரத்து இல்லை அப்படிலாம் எந்த இதுவும் இல்லாமல் ரத்த சொந்தங்களாக நம்ம பிறந்து வந்ததுலேருந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ நம்ம அப்பா காலத்து ஜென்ரேஷன்ல இருந்து அம்மா சைடில் இருந்து அப்பா சைடில் இருக்கிறவங்க எல்லாத்தோடையும் நல்ல ஒரு உறவாக இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் சொந்தமான ஒரு கனவு. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு நான் செய்கிற வேலையும் நான் வந்து இப்போ 1 கோடி இப்போ 5 கோடின்னு ஒருத்தர் 3 கோடி சொன்னீங்க ஒருத்தர், இப்போ நான் 5 கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற வேலை வந்து எனக்கு ஒரு 10,000 இல்லை ஒரு 50,000 கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னா, முதல் கட்டமாக நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலை மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் நான் முதல்ல செய்கிற வேலையை நான் பிடிச்சி செய்யறதுக்கான என்ன வழிகள் இருக்குது. இப்போ எனக்கு இருக்கிற வேலையில் எனக்கு மேனேஜர் பிடிக்கல, எனக்கு இந்த வேலையை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் மனநிலைகள் சூழ்நிலைகள் இருந்ததுன்னா, அதை வந்து இப்போ இன்னைக்கு கையில் இருக்கிற வேலை தான். ஏன்னா வந்து அதுக்கு ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு செலவு பண்ணுறோம்னா அதுக்கு பெட்ரோல் போடுறதுலேருந்து சாப்பாடுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பாங்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அந்த நம்ம வாங்கிட்டு இருக்கிற அந்த இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலை வந்து உதவுது. ஆனால் என்னங்க இந்த வேலையை இப்போ 5 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன், 10 வருஷம் செஞ்சுட்டு இவ்வளோதான் சம்பளம் வருது, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கலாம். ஆனாலும் வந்து நம்ம அது இருக்குங்காட்டி தான் நமக்கு வருமானத்துக்கு ஆயிட்டு இருக்குது. அதனால அதை நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மேலே நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். அது மேலே எந்த ஒரு வெறுப்புணர்வு இல்லாமல் மாற்றிக்கிட்டு இப்போ இருக்கிற செய்கிற வேலையை நான் பிடிச்சி செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வர்றதுங்கிறதோட ஒரு கனவு. அடுத்தது எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து சமையல் பண்ணுறது பிடிக்கும். ஆனால் அவர் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருப்பார். அப்போ வந்து நான் வந்து சமையலில் வந்து இப்போ அன்னபூர்ணா மாதிரி அடையார் ஆனந்த் பண்ண மாதிரி நான் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹோட்டல் கட்டி நிறைய பேர்த்துக்கு வந்து உணவு கொடுத்து அந்த இதில் வந்து வரக்கூடிய வருமானத்தில் நான் பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய கனவு அப்படின்னு நீங்கள் கனவு வச்சுக்கலாம். அது வந்து மெல்ல மெல்ல அதுக்கு நோக்கி நீங்கள் இந்த வேலையும் விடாமல் அந்த மெதுவாக அந்த உங்களுடைய கனவை பில்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். சரிங்களா? அப்போது நம்ம செய்கிற வேலைகள் மேலே இருக்கிற எதிர்மறை உணர்வுகள் நம்ம மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். உறவுகளுக்குள்ள நல்ல இணக்கம், நம்ம உடல் மேலே ஆரோக்கிய சார்ந்த சிக்கல்கள் இருக்குதா, அதுகள் வந்து அது வர்றதுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாக இருந்துட்டேன் அப்படிங்கிறது நமக்கு வந்த விஷயங்களுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து வேற சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இந்த பயிற்சி நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து எப்படி பண்ணணும், இல்லை வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், என்ன மாற்றங்கள் வருது? உதாரணமாக வந்து என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்கலாம் ஒன்று சேர்றாங்க. 1 நாள் 2 நாள் இந்த இந்த 4 வார்த்தைகள் சொன்னது மட்டுமே. வேற எந்த ஒரு தாட் ப்ராசஸும் இல்லை. இப்போ நான் வந்து பயிற்சி கொடுக்குறப்ப கூட நிறைய விஷயங்கள் கூட சொல்லி சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ராவா நான் என் மனைவி நினச்சி சொல்கிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூன்னு இந்த 4 வார்த்தைகள் மட்டும்
ஒரு நாள் ரிப்பீட் பண்ணதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்று சேர்ந்துடுற கதைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பல வருஷமா வராத பணம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து அதெல்லாம் இனிமேல் வராதுன்னு நினைச்ச ஒரு பணம், வர வேண்டிய பணம்லாம் வந்து இதை நினைச்சு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு வாரத்தில் 10 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களே கூப்பிடுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம நேரில் ஃபோன்லேயே யார்ட்டும் பேசல. அந்த வர வேண்டிய பணம் கொடுக்க வேண்டிய ஆளை நினச்சி இதை ரிப்பீட் பண்ணும் பொழுது அவங்களே ஃபோன் பண்ணி பணத்தை கொடுக்குறாங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கொடுக்குறேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த கடன் கொடுக்க வேண்டிய ஆளை நினச்சிட்டு ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நினைச்சது மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. இதை நினைக்கும் பொழுது என்னாச்சுன்னா, அவன் வாங்கிட்டான், நமக்கு இனிமேல் அவன் கொடுக்க மாட்டான், அவன் ஏமாத்த பார்க்குறான் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எதிர்மறை ஃபீலிங் இருக்கும்ல, அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை மாற்றிக்கிறோம். நம்ம மைண்டு தான் கிளியர் பண்ணுறாங்க இதில் போய் நம்ம யாரையும் வந்து இப்போ நம்ம போய் கணவன் இந்த நினச்சி சொல்லும்போது மனைவி மாற்றுறதுக்கோ குழந்தை மாற்றுறதுக்கோ நம்ம சொல்லல. நமக்குள்ள இருக்கிற எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கிறோம். நம்ம மைண்டை சுத்தம் பண்ணுறோம். நம்ம மைண்டு வந்து ஒரு பாத்திரம் மாதிரி நினச்சிக்கங்க. அதில் வந்து நிறைய அழுக்கு வந்து படியுது. இப்போ ஒரு ஒரு சமையல் பண்ணுற பாத்திரத்தில் எப்படி அழுக்கெல்லாம் சமைக்கும் போது படியுதோ, அதுக்கப்புறம் அதை ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கிறோம். தேய்ச்சி கழுவி ஊற்றிட்டு சுத்தம் பண்ணி அடுத்த நாள் வேலைக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம மைண்டில் வந்து வருஷ கணக்கில் அழுக்கு படிச்சுட்டே இருக்குது. நம்ம டிவியில் பார்க்குறதுலேருந்து, ஒருத்தவங்க பேசுறதுலேருந்து, ஒருத்தவங்க சொல்கிறதுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் தொடர்ந்து நமக்குள்ளே வந்து எதிர்மறையாக உணர்வுகள் பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்மன பதிவுகளாக போய் வந்துடுது. அது பத்தாததுக்கு நம்ம வந்து கோவப்படுறோம், உணர்ச்சி வசப்படுறோம். இதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால வந்து நிறைய பதிவுகள் வருது பாருங்க. அந்த பதிவுகள் எல்லாம் வந்து நம்ம நீக்கிறோம். எப்படி நீக்கிறோம்? ரொம்ப எளிமையான மெத்தடு. நம்ம வந்து மூச்சை பயிற்சி பண்றோம், தியானம் பண்றோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த 4 வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இவ்வளோதான். இந்த 4 வார்த்தைகள் பயன்படுத்தினாலே கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இல்லை கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி வரல அப்படிங்கிறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக வந்து இந்த செஷன் ஒரு 1/2 hour நான் நடத்துகிறேன்னு வச்சுங்களேன். இது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 4 வார்த்தைகள் சொன்னால் வந்துடும். நான் என் மனைவி நினைச்சு சொல்கிறேன். எனக்கும் என் மனைவிக்கு பயங்கர சண்டைங்க. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 15 வருஷம் சண்டை அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 4 வார்த்தைகளை உங்கள் மனைவி நினச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அந்த அன்னைக்கே அடுத்த நாள் அந்த பிரச்சனை சால்வ் ஆகி போயிடும். அவ்வளோதான். சொல்லிட்டு இருக்கும்போது பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன பேசிக்கலாக பண்ணுறேன்னா, அவங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம மன்னிக்காமல் வச்சுட்ருப்போம். என் மனைவியை நினச்சி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ எம் சாரி அப்படின்னா நம்மளுடைய ஆள் மனசுல போயிட்டு இதை வந்து எப்படி நம்ம அவங்க பண்ண தவறை வந்து நம்ம எப்படி மன்னிக்காமல் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிதலுக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின் போது நமக்குள்ளேயே நம்ம வந்து அவங்களை மன்னிச்சு விட்டுறோம். இந்த மன்னிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஒரு குற்ற உணர்வு இருக்கும், இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்வை வந்து நம்மளை நினைச்சே நம்ம சொல்லிக்கும் பொழுது ஐ எம் சாரி, எனக்குள்ள இருக்கும் இந்த குற்ற உணர்வை நினைச்சு நான் வருந்துறேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, அதை என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தவறு பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம லைஃப் பார்ட்னர் நினைச்சு சொல்லும் பொழுது தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பெர்ஃபெக்டாலாம் இருக்கிறது இல்லை. நடக்க பழகுறது வந்து கீழே விழுந்து எழுந்துச்சு தான் நான் பழகுறோம். சைக்கிள் ஓட்டுறோம்னா கீழே விழுந்து எழுந்துச்சு தான் பழகுறோம். அப்போ அதே மாதிரி தான் ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம், கல்யாணம்னு ஒன்று பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைட்ரேஷன் நம்ம வந்து பழகிறோம் மெதுவாக. எப்படி வந்து பேசுறதுன்னு தெரியல, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து நிறைய அடிபட்டு ஒரு நெருக்கமான உறவோட எப்படி பழகிறதுன்னு தெரியல. அதை நம்ம வந்து தட்டு மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல பார்த்தோம்னா ஒரு சண்டை வருது, மறுபடியும் சமாதானமாகறோம். அந்த சண்டையினால வந்து ஏற்பட்ட உணர்வு வந்து ஒரு பதிவாக போய் உள்ளே வந்துடுது. அப்புறம் அந்த கோபத்தில் ஒரு வார்த்தைகள் சொன்னது வந்து உள்ளுக்குள்ளே போய் வந்துடுது. அப்போ இந்த இந்த மாதிரி வந்து பதிவான விஷயங்கள்னால தான் வந்து உறவு வந்து நார்மலாகவே வர்றதில்லை. நீங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேயே நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது எனக்கு இன்ன வரைக்கும் மறக்க முடியல அப்படின்னா அது இன்னும் நம்ம மன்னிக்காமல் வச்சிருக்கிறோம். சம்பவம் ஒரு டைம் நடந்து முடிஞ்சிருது, நம்ம மன்னிக்காதனால அதை தினம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 5 வருஷம் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க அப்படின்னா அவர் சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு, அதையே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டே வந்துருக்கிறீங்க உங்களுக்குள்ள. அப்போ அது உள்ள இருக்கிற சமாச்சாரத்தை எப்படி அது வேண்டாத ஒரு அழுக்கை வந்து எப்படி வெளியில் எடுத்து போடுறது அப்படின்னா அவங்கள நினச்சி இந்த 4 வார்த்தைகள் சொல்கிறோம். என்னை மன்னிச்சிருங்க, இல்லை உங்களை நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை தூக்கி நம்ம அந்த அந்த பதிவான எண்ணத்தை தூக்கி வெளியில் போட்டுறோம். இப்படி நம்ம ஆள் மனசை க்ளீன் பண்ணிட்டு பார்த்தோம்னாங்க உலகம் வந்து இம்மீடியட்டாக நமக்கு வேற மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் 5 கோடி என்ன 100 கோடி கனவு கண்டீங்கனாலும் நடந்துடும். இப்போ எனக்கு என்ன பண்ணாலுங்க அந்த பணம் மட்டும் எங்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குதுங்க, கிட்ட வர்றதுக்கே பயப்படுது அப்படின்னா அது கூட உங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு ஆள் மனசுல ஒரு எதிர்மறை பதிவு இருக்குது. நானும் சம்பாதிக்கணும் தாங்க ஓடிட்டு இருக்கிறேன், எல்லாரும் சம்பாரிச்சு நல்லா வரணும்னு தான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே ஒட்டுது,
திடீர்னு பார்த்தா இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார், 100 கோடி சம்பாரிச்சிட்டாங்கிறாங்க, 1000 கோடி சம்பாரிச்சிட்டாங்கிறாங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் இந்த இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி வேறு பெருந்தெளியில் தான் இருக்குது. அவங்களாம் வந்து இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறாங்கிறாங்க. நார்மலாக சைக்கிள் டிவிஸில் பால் ஊற்றிட்டு இருந்தவங்க 10 20 30 வருஷம் முன்னாடி எப்படி அவங்களால அவ்வளோ சம்பாதிக்க முடியுது? ஏன் நம்ம வந்து நானும் 30 வருஷமா போராடிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் முன்னேற்றத்தை காணோமே. 10,000 வாங்கிட்டு வந்து இன்னைக்கு 50,000 சம்பளம் வாங்குறேன். எனக்கு பெருசாக எனக்கு இன்னைக்கே எனக்கு லோனுக்கு அதுக்கு இதுக்கு இஎம்ஐலாம் கட்டிட்டு பார்த்தா காசு ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்குது. வந்து சம்பளம் வந்த 5வது நாளே வந்து எல்லா காசு செலவாகி போயிருது, எல்லாம் பற்றாக்குறையாக இருக்குது. எப்படி அவங்க மட்டும் சம்பாதிக்கணும், எனக்கு மட்டும் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா, பணம் சார்ந்து உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணம் பதிவு ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ பணம்ங்கிற சப்ஜெக்டை நினச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லும் பொழுது, ஆழ்மன பதிவு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னோர்கள் மூலமாக வந்த ஒரு ஆழ்மனை பதிவு, பணம் சார்ந்து இருக்கிற விஷயங்கள் நம்ம உங்களுக்குள்ள கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா 5 கோடி 1 கோடி என்ன 100 கோடி கூட உங்களால் கற்பனை பண்ண முடியும். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணால் கூட உங்களுக்கு கற்பனைக்கே வராது. எங்கேங்க அவ்வளோலாம் நமக்கு எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பொதுவாகவே இந்த பணம் சார்ந்த விஷயத்தை நான் என்ன சொல்லுவேன்னா, 1 கோடிங்கிற நம்பர் வைங்க. நீங்கள் 1 கோடிங்கிற நம்பர் நீங்கள் தொட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டு, உங்களுடைய கான்டாக்ட்ஸு, உங்களுடைய சரௌண்டிங் எல்லாமே மாறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 50 கோடி 100 கோடிங்கிறதெல்லாம் அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் டக்குன்னு ரீச் பண்ணிடுவீங்க. நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு நினச்சேன்னா, நீங்கள் மாதம் 10,000 கூட வாங்கலாம், ஒரு நாளைக்கு 500 கூட நீங்கள் சம்பாதிங்க. ஆனால் நான் 1 கோடி சம்பாதிக்கலான்னு இருக்கிற மைண்டில் வைங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பணத்தோட 1 கோடி பையில் வச்சுட்டு ஒருத்தர் கேட்டு வெளியில் நிற்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு கதவை திறந்து எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும்னு கேட்குறீங்க. உங்களோட எண்ணம் வந்து அவ்வளோதான் கேட்டு நிற்குது. அதனால உங்களுக்கு 5 லட்சம் தான் கிடைக்குது. இல்லை நான் இருக்கிற கடன்லாம் கட்டிட்டுங்க அப்படியே ஒரு லெவலாக இருந்தால் கூட போதும் அப்படின்னா அதுவும் நடக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ புதுசாக ஒரு கான்செப்ட் நான் சொல்லிட்டு இருக்கல. இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆல்ரெடி நினச்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகும்னு நினச்சேன், ஆயிட்டேன். இப்போ வந்து ஒருத்தர் ஒரு டெக்ஸ்டைல் கடை வைக்கலாம்னு நினச்சாங்க, ஆயிட்டேன். நினச்சாங்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆல்ரெடி நினச்சதனுடைய விளைவு தான், நான் நேற்று நினச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நினைக்கிறத பெருசாக நினைங்க அப்படிங்கிற, அவ்வளோதான். அதுவும் ஈஸியாக நடக்கும். 40 வயசு ஆனால் எனக்கு இந்த உடலுக்கு நோய் வந்துருன்னு நினைக்கிறது ஒரு எதிர்மறை ஃபீலிங். எனக்கு 100 வயசு வரைக்கும் எனக்கு நோயே வராதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. அப்படி நினச்சிக்கலாம்ல. அது ஏன் நினைக்க முடியல அப்படின்னா, எங்கள் தாத்தாவுக்கு அப்படி வந்துருச்சு, எங்கள் அப்பாவுக்கு இப்படி வந்துருச்சு, அப்போ வந்து உங்களுக்கு பரம்பரையாக உங்களுக்கு இது வந்துடும் அது வந்துடும் ஹாஸ்பிட்டல் போனால் வேறு சொல்லி விட்டுறாங்களா, அதை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம நம்பிக்கிறோம். அதே மாதிரி நடந்துருது பார்த்தீங்களா. அவங்க டாக்டர் சொன்னது கரெக்டாக போச்சு அப்படின்னா, சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த நினப்பே வந்துச்சு, நீங்கள் நம்புறீங்க, உங்களுக்கு நடந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 100 வயசு வரைக்கும் அந்த நோய் வராதுன்னு நினைங்க அப்படிங்கிறேன். அப்போ அது நினைக்கிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம இப்போ ஆழ்மன பதிவு நீக்கிற பயிற்சி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி நம்ம பேசிட்டதுனால இன்னொரு 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் டைம் இருக்குங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே நம்ம அந்த ப்ராக்டிஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற நிலையில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. சேரில் உட்காந்துருந்தாலும் சரி, சமணம் போட்டு உட்காந்தாலும் முதுகு நேராக வச்சு உட்காந்துக்குங்க. கவனத்தை வந்து சுவாசத்துக்கு கொண்டு வந்துருங்க. மூச்சு உள்ளே போய் வெளியில் வருது இல்லைங்களா, அது மூக்குள்ளேயே உள்ளே போகுது, நுரையீரல் வரைக்கும் போகுது, வெளியில் வருது. மெதுவாக மூச்சு விடுங்க, மெதுவாக மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து நம்ம உடலுக்கு நம்ம நன்றி சொல்லிடுவோங்க. நமக்காக வந்து எத்தனையோ, இது மிகப்பெரிய ஃபேக்ட்ரிங்க, ஒரு நுட்பமான ஒரு ஒரு மெஷின் இது. இப்போ என்ன சொல்கிறது, ஐஃபோனுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் ஐஃபோன் வச்சுருக்காரு, எவ்வளோன்னு கேட்டால் 1,50,000 சொன்னார். ஏங்க இவ்வளோ காஸ்ட் அப்படின்னா, அது ரொம்ப எல்லா வேலையும் நுட்பமாக செய்யுது, அதுக்கு அதனுடைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. ஓ அதனால இவ்வளோ காஸ்ட்டா, ஓகே. அப்போ அந்த பொருள் வந்து நுட்பமாக வேலை செய்கிறதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம். இப்போ நம்ம உடம்புல செய்கிற அந்த நுட்பங்கள்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு உணவை நம்ம வாய்க்குள்ள தள்ளிடுறோம். இப்போ நீங்கள் குக்கரில் போட்டு எத்தனை அடுப்பு விறகு வச்சு வேவிச்சிங்கனாலும் அந்த அரிசி வெள்ளை கலராக அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ளே என்னென்ன கலர் கலராக சாப்பிட்டாலும் உள்ளே போய் எல்லாம் அரைச்சி ப்ராசஸ் பண்ணி வெளியில் வேறு ஃபார்மேட்டில் வெளியில் தள்ளிடுது. அதுலேருந்து ரொம்ப மைக்ரோ லெவலில், அணுக்கள் லெவலில் ஒரு நியூக்ளியர் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அதில் இருக்கிற கால்சியம் தனியாக பிரிக்குது, அதில் இருக்கிற அயன், ப்ரோட்டீன்ஸுன்னு சொல்லி கார்போஹைட்ரேட் எல்லா ஒவ்வொரு சத்துக்களையும் தனித்தனியாக பிரித்து உடம்புல எல்லா தேவையான பாகங்களுக்கும் உள்ளே அனுப்பிட்டுருக்குது. எலும்புக்கு தேவையானது எலும்புக்கு போகுது, ரத்தமாக மாறுறது ரத்தத்துக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, கொழுப்பு இருக்குது.
அப்படி இது பயங்கரமான ஒரு டெக்னிக்கலான ஒரு ப்ராடக்ட் இது. இவ்வளோ ஒரு ஹைடெக்கான ப்ராடக்ட்டை நம்ம இன்னும் பெருசாகவே நினைக்க மாட்டேங்கிறோம். அப்போ இவ்வளோ நுட்பமாக வேலை செஞ்சு எனக்கு இந்த சிந்தனைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்தாலும் நம்மளுடைய எண்ணம் கற்பனைக்கு அது கிட்ட கூட வர முடியாதுங்க. நம்ம கற்பனைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், ஒன்று உருவாக்குறோம். அந்த கற்பனைங்கிற ஒரு விஷயம் மட்டும் வராது. எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாலும் வராது. என்னதான் வந்து கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்தாலும் நமக்கு அந்த எமோஷன், உணர்வு, ஃபீலிங் ஒன்று இருக்குது பாருங்க. அது வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் அது உணர முடியுது. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளால கற்பனைக்கு எட்டாத லெவல்ல ரொம்ப நுட்பமா வேலை செஞ்சுட்டு இருக்குது. நைட்டு சாப்பிட்டு படுத்துடுறோம், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாம் டைஜஷன் ஆகிடுது. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம நினச்சி நம்ம தேகத்தை உடம்பு ஃபுல்லாக நினச்சி நம்ம நன்றி சொல்லணும். இதில் வந்து நான் கெடுதல் பண்ணுறேன், ஒரு கோவப்படும் பொழுது நம்ம உடம்பு பாதிக்கப்படுது, இதுக்காக வந்து நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சாரி சொல்லிக்கிறோம். இதயத்தை நேரடியாக நம்ம பாதிக்கப்படுறோம். ஒரு கோவப்படும் போது நேரையே இதயம் வந்து பாதிக்கப்படுதுங்க. அதில் கொழுப்பு படியுது, இதயம் வந்து அடைப்புக்குள்ளாகிறது. இது எல்லாமே வந்து நம்ம கோபத்தினுடைய விளைவு. அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பொறாமை, எரிச்சல், வருத்தம் இதெல்லாம் எதாக இருந்தாலும் நம்ம நேரடியாக உடம்புக்கு கெடுதல். ஒரு புளிப்புன்னு நினச்சா நாக்கில் எச்சி வருது, எலுமிச்சம்பழம் நினச்சா நாக்கில் எச்சி வருது. நினச்சா அடுத்த செகண்ட் நம்மளோட பாடி ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோபம்ங்கிற உணர்வு வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு உடம்புல கட்டி வர்றது, கேன்சர் வருது. இது எல்லாமே வந்து இந்த எதிர்மறை உணர்வுகள்னால வருது. அப்போ இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகள் உனக்கு கொடுத்து நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டேனே, என்ன உடலே, அருமையான உடலே அப்படின்னு நினச்சி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்காக இத்தனை பண்ணிட்டு இருக்கிறக்காக ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உடலுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நம்ம செஞ்ச தவறு, நம்மளோட எண்ணத்தினால செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்புறம் 10வதுக்கு ஏதாவது த்ரில்லுக்காக நம்ம பண்ணுற பைக்கில் வேகமாக போய் கீழே விழுவுறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத நம்ம உடம்புக்கு நம்ம பண்ணிக்கிற கேடுகள். இந்த மாதிரி வந்து நான் போட்டு உன்னை வருத்தப்படுத்திட்டேன் அப்படின்னு நினச்சி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இவ்வளோ அருமையான உடலை இயக்கிட்டு இருக்கிற உயிரை நினச்சி பார்க்கணும் பாருங்களேன். இந்த உயிருங்கிற ஒரு இயக்க சக்தி உள்ளே இல்லை அப்படின்னா எதுவுமே இயங்காது. அப்போ என் அருமையான உயிரே, ஐ எம் சாரி, கோவப்பட்டு எரிச்சல் பட்டு உன்னை நான் வருத்தப்படுத்திட்டேன், அதுக்காக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. எனக்கே தெரியாமல் என் ஆள் மனசில் பதிவான எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதெல்லாம் என்னை விட்டு இப்போ முழுமையாக விலகிறத என்னால் உணர முடியுது. எனக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்மறை எண்ணங்களும் முழுமையாக கிளியர் ஆனதை என்னால் உணர முடியுது. எப்படி ஒரு கண்ணாடியில் இருக்கிற அழுக்குகள்லாம் தொடச்சதுக்கப்புறம் கண்ணாடி பளிச்சுன்னு தெரியுதோ அந்த மாதிரி வந்து என்னுடைய மனம் வந்து தெளிவாக இருக்கிறத என்னால் உணர முடியுது. என் முன்னோர்கள் மூலமாக யாரோ செஞ்ச செய்வினை, யாரோ விட்ட சாபம், இந்த மாதிரி வந்து விஷயத்தினால எனக்குள்ள படிஞ்ச எல்லா வித எதிர்மறையான உணர்வுகள், கருத்துக்கள் எல்லாமே வந்து முழுமையாக என்னை விட்டு விலகினது என்னால் உணர முடியுது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. என் நெருக்கமான உறவுகள்னால ஏற்பட்ட எனக்கு மனச்சிக்கல், உறவு சிக்கல் இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு தவறு பண்ணிட்டாங்க. அது என் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், என் பெற்றோர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் நினச்சி அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுனால என் உணர்வில் ஒரு எதிர்மறை பதிவு வந்துருச்சு, என் மனதில் வந்து ஒரு எதிர்மறை பதிவு வந்துருச்சு. அதுக்காக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ரொம்ப நெருக்கமான உறவுகள் இருக்கிறவங்கள நினச்சிங்க நிறைய டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. இப்போ பெண்கள்னா கணவன் நினச்சி சொல்லுங்கள், ஆண்கள்னா மனைவி நினச்சி நிறைய டைம் சொல்லுங்கள். ஏன்னா இவங்களோட அதிகமான ஒரு நெருக்கமான உறவுகள் இருக்கிறோம். அதனால் இவங்களை நினச்சி நிறையா டைம் மன்னிப்பு கேட்டு அவங்க மேலே அன்பு உருவாகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா வந்து டக்குன்னு வராதுங்க. ஒரு மாதமாவது உங்களுக்கு ஆகுது நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம். தொடர்ந்து நீங்கள் சொல்லி 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 அவங்க மேலே எந்த வித எதிர்மறை ஃபீலிங்கும் வராத மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெளிவாக வர வரைக்கும் நீங்கள் நிறைய டைம் சொல்லிட்டே இருங்க. மற்றவங்க நினச்சலாம் நீங்கள் நிறைய டைம் சொல்லணுங்கிறது இல்லை. ஒரு டைம் 2 டைம் சொன்னாலே உங்களுக்கே அது தெரியும், உணர்வு மாறுறது தெரியும். இப்போ அப்பா அம்மா கூட பெருசாக எனக்கு ஒன்றும் உறவு சிக்கல் இல்லை, குழந்தைகளோட எனக்கு எந்த சிக்கல் இல்லை, இல்லை மனைவியோட சிக்கல் இல்லை, ஆனால் குழந்தைகளோட சிக்கல் இருக்குது அப்படின்னா
யாரோட அந்த ப்ராப்ளம் இருக்குதோ அவங்கள நினச்சி நிறைய டைம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. நீங்கள் அவங்கள நினச்சி அவங்க மேலே கோவப்படணும்னு நினச்சி சண்டை போடணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களால் போட முடியாது. அப்போ இதனால் வரைக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? என்னை சுற்றி நடக்கிற எல்லா விதமான கருத்துக்களுக்கும் இன்னைக்கு கூட நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். அவரோட இடம் வந்து ஒரு வாஸ்து சரியில்லாத இடமா ஒரு இடம் மாட்டிடுச்சு. அதில் பார்த்தா கேஸ் பிரச்சனை, ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சிட்டான், இந்த மாதிரிலாம் நடக்குது. இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே வாஸ்து பிரச்சனைன்னு நீங்கள் முழுசாக நம்புறீங்களா? அந்த அந்த நம்பிக்கை தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வருது. அப்போ அந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னு முதல்ல நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றுங்க. இல்லையா வந்து ஏதோ ஒரு அதுக்கு என்ன செய்யணுமோ, யாரை வச்சு ஏதோ செய்யணுமோ, அந்த மாதிரி ஏதோ சின்ன ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று பண்ணிவிட்டு அது வந்து அது பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினச்சி அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. அந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிற நம்பிக்கை தான் உங்களுக்கு பிரச்சனைகள் கொண்டு வருதுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நினச்சி ஐம் சாரி, உன்னை பற்றி ஒரு எதிர்மறை கருத்தை எனக்குள்ளே உருவாக்கிட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சுட்ரு, நான் உருவாக்கின கருத்தை வந்து எனக்குள்ளேருந்து எடுத்துரு, அது இப்போ என்னை வெளியில் போனதுக்காக ரொம்ப நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்து மேலே இருக்கிற எதிர்மறை கருத்தை மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்த சார்ந்து வர பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும். இப்போ நமக்கு வர பிரச்சனைகள்லாம் நமக்கு உள்ளே உருவாக்கி வச்சிருக்க எதிர்மறை கருத்துக்கள்லாம் வருது. நமக்கு அந்த குளிர்காலம் வந்தாலேங்க சளி பிடிச்சிக்குங்க அப்படின்னு ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு பனிக்காலம் வந்தாலே சளி பிடிச்சிக்கும். வெயிலுக்கு போனாங்க நமக்கு வந்து உடம்பு சூடு பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கி வச்சுக்கிறது. அப்புறம் வெயில் காலம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு ஓகே நீ பாருங்க இன்னும் 1 மாதம் ஆனால் வெயில் வந்துடும், எனக்கு வந்து அந்த தொந்தரவு வந்து இந்த தொந்தரவு வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயில் வரக்கு முன்னாடி நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் வர்ற நோய்க்கு. அப்புறம் வெயில் காலம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி வந்துருச்சு. ஆமாம், நினச்சா வரத்தானே செய்யும். அப்போது அப்படிலாம் ஏதாவது வருஷம் நடந்துட்டு இருந்தது, இது நாள் வரைக்கும் இருந்தது அப்படின்னா இனிமேல் எனக்கு எந்த தொந்தரவும் வராது. வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்குற சக்தி இருக்குது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் வர்றது இல்லையே. எனக்கு புழுதியில் வேணா எனக்கு வீசிங் வருது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வர்றது இல்லையே, ஒருத்தர் 2 பேத்துக்கு மட்டும் வருது. அப்போ எண்ணத்தினோட வலிமை இல்லாதனால தான் நம்ம நம்புகிறோம் எனக்கு அங்கே போனால் அது வந்துடும். அப்போ உடல் சார்ந்த வர பிரச்சனைகளுக்கும் முழு மனசாக நம்பிக்கையாக எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. என் உடம்புல அளப்பரிய ஆற்றல் சக்தி எதிர்ப்பு சக்தி இருக்குது. என் எண்ணத்துக்கு பயங்கரமான ஆற்றல் இருக்குது. ஏன்னா ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவங்க நினச்சா அடுத்த செகண்ட் கால் பண்ணுறாங்க. இப்போதாங்க நினச்சா நீங்கள் கால் பண்ணுறீங்கிறாங்க. இப்போ நம்ம எண்ணம் வந்து அடுத்த செகண்ட் கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வருது. அப்போ அவ்வளோ ஆற்றல் மிக்க எண்ணத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம். இந்த 100 கோடி 50 கோடிலாம் அதெல்லாம் நமக்கு தான் நம்புற பெரிய நம்பர். இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், நமக்குள்ளே இருக்கிற இறைய சக்தி இருக்கிற பாருங்க. இந்த இறைவன்கிறது நம்ம இத்தனை நாளாக எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது இப்போ நமக்குள்ள அறிவாக இருந்து நமக்கு எல்லா கைடன்ஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த இறைவனுடைய சக்தியை நம்ம முழுமையாக நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். இதனால் வரைக்கும் எங்கேயோ இருக்குது, நான் பழனிக்கு போனால் தான் நான் முருகன் பார்த்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். முருகன் நமக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக உணர்றோம். எப்போ உணர்ந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் இந்த பதிவு எல்லாத்தையும் அழைச்சி தொடச்சிட்டு பார்க்கும்பொழுது அந்த மனம்ங்கிற கண்ணாடி வழியே உள்ளே பார்த்தோம்னா இந்த 2 பக்கம் தெரிகிற கண்ணாடி ஒரு அரிக்கன் லைட்டில் இருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கிறனால அந்த கண்ணாடி சுத்தமாக தொடச்சிட்டு பார்க்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஜோதி, அந்த இறைவன் ஜோதியாக வடிவத்தில் இருக்கிறவங்கள முழுமையாக உணர முடியுது. அவங்க தான் அறிவு சுடராக இருக்கிறாங்க. அப்போ இந்த அறிவுங்கிற தெளிவு வந்து நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த உலகத்தை பார்க்குற பார்வை, தேவையில்லாத ஒருத்தவங்க மேலே கோவப்படுறது, நம்ம மேலேயே நம்ம கோவப்பட்டுக்கிறது, எதிர்மறை எண்ணங்கள். இப்போ நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்க, கடம் கூட்டல் உள் தான் கடவுள். கடவுள் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. நமக்குள்ளே கடவுள் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு எதிர்மறை சிந்தனை வருது? நம்மளால இது முடியாது, நமக்கு எதுக்கு கோவம் தேவையில்லாமல் வருது? ஒருத்தவங்க எல்லா மனிதர்கள் பார்க்கும்போது அன்பு தானே வரணும், எதுக்கு வெறுப்பு வருது? அப்போ நமக்குள்ள இருக்கிற எரிசக்தியை நம்ம பயன்படுத்திக்கல. அதை வந்து சுற்றி அந்த அரிக்கன் லைட்டில் படிஞ்ச கண்ணாடியில் படிஞ்ச அழுக்கு மாதிரி நம்ம மனதில் இருந்த படிஞ்ச அழுக்குனால அந்த ஜோதி வெளியிலேயே வரல, இருட்டாயிருச்சு. வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஏன் கேட்குறீங்க? டல்லாக இருக்குதுங்கன்னா டல்லாக தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். அந்த டல்னஸை பூரா நம்ம கண்ணாடியை தொடச்சி எடுக்கிறோம். எப்படி தொடச்சி எடுக்கிறோம்? வெறும் 4 வார்த்தைகள் சொல்கிறோம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. எனக்குள் என் ஆழ்மனதில் உருவான எல்லா எதிர்மறை எண்ணங்களுக்காகவும் நான் வருந்துகிறேன்.
அதற்காக என்னை மன்னியுங்கள். எனக்குள் இருக்கும் இறைசக்தியே, என்னை மன்னியுங்கள். நான் மன்னிப்பு கேட்டவுடன் என்னை மன்னித்ததற்கு மிகவும் நன்றி. நான் உங்களை இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாற்றை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன். எனக்குள் இருந்து எல்லாவித சக்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு வைரக்கல்லாக, ஒரு மாணிக்கமாக எனக்குள் இருக்கிறீர்கள். இவ்வளவு மதிப்புமிக்க இறைசக்தி எனக்குள் இருந்ததை இத்தனை நாள் நான் உணரவில்லை. உங்களை நான் நேசிக்கிறேன். உங்களுடைய துணை எனக்கு எப்போதும் வேண்டும். என்னை மன்னியுங்கள். நான் மன்னிப்பு கேட்கிறேன். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன்.